தாவேகா ஆட்சி நல்ல மாற்றமா ஏமாற்றமா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. திமுகவை ஒழிக்க அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்டது, திமுகவை ஒழிக்க நாம் தமிழர் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இன்று மூவரும் ஒரே அணியில் நிற்க வைத்தது மாற்றமா இல்லையா? காண கண்கோடி வேண்டும். திமுக, அதிமுக, நாம் தமிழர். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுறது. அட மாப்ள, டேய் கட்டபொம்மு, எப்படா வந்த? டேய் மாப்ள, எப்போ வந்த? யாரும் சொல்லல விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்னார்னு, யாரும் சொல்லல. அது ஒரு விபத்து. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? கரூர்ல 41 பேர் சாகிறதுக்கு காரணமே தாவேகாங்கிற கட்சி. டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ, நீ வழக்க போடு, மயில போடு, விஜய் தாண்டா காரணம். 41 பேர் செத்து விழுந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. திமுகவோட மோசமான ஆட்சி காலம் என்றால் 2006 2011. அதிமுக ஆட்சியிலே மோசமான ஆட்சி காலம் என்றால் 91 96. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இந்த தாவே காட்சி இருக்க போகுது. 50 நாள்ல அது தெரிஞ்சிருச்சா? ஆனா இந்த தாவேகா மாற்றா இருக்க போதா இல்ல, இவ்வளவு பேசுறீங்க மாற்றம்னு 15 ஆண்டுகளுக்கு மேலா பேசுறீங்க. 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறீடா. ஆனா உங்களை மக்களை நம்பலையே, இவங்களை தானே நம்பி ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அது வரலாற்று பிழை. உங்களை ஏற்றுக்கொண்டால் வரலாற்று சரி, உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்திருந்தால் வரலாற்று பிழை என்றால் எங்கள் மக்கள் தொடர்ந்து அந்த வரலாற்று பிழையை செய்வார்கள். இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு, ஏன்னு தெரியல. 16 ஆண்டு காலம் ஈரோன் சிரமலா மண்ணுக்காக மக்களுக்காக பட்டினி போராட்டம் நடத்தினாங்க. ஆனா மக்கள் அங்க தேர்தல் என்னப்ப அந்த ஈரோன் சிரமலாக்கு போட்ட ஓட்டு 76 ஓட்டு. அதனால தேர்தல் வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிட முடியாது. சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். பொதுவான ஒரு கேள்வி, நான் அவங்கள சொல்லலப்பா, பொதுவா ஒரு கேள்வி. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதனால இந்த ஆட்சிங்கிறது மாற்றம் இல்ல, ஏமாற்றம் தான். இந்த காட்ஸில்லா படங்கள் எல்லாம் வரும், கடல் ரொம்ப அமைதியா இருக்கும், திடீரென்று காட்ஸில்லா எழுந்து நின்று கர்ஜிக்கும். ஆகாச வாகனம் அப்படியே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் பரவும். அதுபோல் அமைதியாக இருந்த விஜய் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு 2 ஆண்டு காலத்திற்குள் எழுந்து நின்று 1.25 கோடி வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் இதை விட மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உங்களால் எப்பொழுது பார்க்க முடியும்? தாவேகா 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டார்கள் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விபத்து. கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். 50 நாள் இந்த ஆட்சி நடந்திருக்கு. இந்த மக்கள் எதை எதிர்பார்த்து வாக்களித்தார்கள்? என்ன சார் இது? இது மாற்றமா சார்? இது பெருத்த ஏமாற்றம், இது பெருத்த ஏமாற்றம். கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் சொன்னாரு, இது வெறும் ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்ட்டு. சிஎம் ஆகலான்னு ஆசைப்பட்டார் எடப்பாடி, நடக்கல, ஏமாற்றமா தான் இருக்கும் உங்களுக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு உதயநிதி ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார். என்னன்னு எப்படின்னா இருக்க? பாட்டிட்டு வந்தியா? உதயநிதி ஸ்டாலின் மீது ஏதாவது விமர்சனம் வந்தால் அதிமுக ஐடி விங் எங்க மேல பாயுது. அம்பாசமுத்திரத்தில் சீமானை நிறுத்தி வைத்து சட்டசபைக்குள் எங்களுக்கு எதிராக சதி செய்யலாமா என்று இவர்கள் கூட்டாலோசனையில் இருக்கிறார்கள். இப்ப இந்த 3 பேருக்கு யாரு தலைவர்னு இவங்களுக்கே தெரியல. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இனிமே தமிழ்நாட்டில் போஸ்டர் எடுத்து ஒட்ட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை தொண்டர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியுடைய உண்மை விசுவாசி உதயநிதி ஸ்டாலின்.
அதாவது இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் போட்டிய. ஒன்று அழுவினிக்கும், இன்னொன்று புழுவினிக்கும். ஒவ்வொரு மண்டபமா தேடி தேடி போய் அழுகுது அழுவினி. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. அவன் மண்டபத்து வெளியில போர்டு வைக்கிறான். எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுட்டு இருக்கிறான். 26ல நிப்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நட்டிட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு. சரிண்ணா திமுக குச்சி ஐஸ் வாங்கி தரவா, சாப்பிடுறியா? நேரா வருவாராம், சிஎம் இருப்பாராம், நாங்க குச்சி ஐஸ் வச்சு. இப்ப எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல. நிறைய குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க போல நம்ம பசங்க. சரி, நான் வேணா ஒரு ஓப்பன் சேலஞ்சு திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு, உதயநிதி அவர்களுக்கு வைக்கிறேன். இடைத்தேர்தல் வருதுல, ஸ்டாலின் அவர்கள் நின்று ஜெயிச்சிருங்க பாப்போம். நிற்பதற்கு உங்களால முடியுமான்னு நான் கேட்கிறேன். என்ன குள்ள சொல்ல பாக்குறேன், நடக்காதா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.